La 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 la. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஸ்வா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேனோஸோட ஃபேஸ் மேக்கர் ரெடி பண்ணுறதுன்ட்டு. ஓகே வாங்க, இப்போ நம்ம என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ரங்கீலா பார்த்துங்க, ரங்கீலா பெயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது ஒரு கிளாஸ் நிறைய வாட்டர், ப்ரஷ்ஷோட இதான் நல்லா சாஃப்டான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஃபேஸ் ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்கு தேவைப்படாது, என்ன மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் பவுடர், ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து இந்த ரங்கீலா பெயிண்டால் பாதிக்கப்படக்கூடாது, அதனால இந்த நம்ம பவுடர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. பட்டில் எடுத்து அப்ளை பண்ணுங்க, நிறைய அப்ளை பண்ணாதீங்க. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. தேனோஸ் ஃபேஸ் வந்து வேக்ஸால் பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. நம்மளோட தேனோஸாக நடித்தவர் வந்து கொஞ்சம் கலர் கம்மி தான். ஓகே, நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பவுடர் போட்டுக்கணும் ஃபேஸ்க்கு. ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன் போட்டது ஆலி போட்டது முக்கியமாக பெயிண்ட் வந்து நம்மளுக்கு நம்ம டைரக்டாக ஸ்கின்னுக்கு படக்கூடாது. அதில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண நினச்சேன், ஆயிடுச்சு. ஆயில் பெயிண்ட் வாங்க நினச்சேன், ஆயில் பண்ணுறது ரைட்டில். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா தேனோஸ் கலர் வந்து உங்களுக்கு வேணும். தேனோஸ் கலர் பர்பிள், அப்புறம் டார்க் ப்ளூ. இப்போ வந்து பர்பிள் ப்ளூ, டார்க் பர்பிள் ப்ளூவும் அண்ட் தென் ரேடியண்ட்டான பர்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த கலர் கிடைக்காது. சரி, ஓகே. டார்க் ப்ளூ இங்கே பாருங்கள், டார்க் ப்ளூ எடுத்துக்கோங்க. பார்க்கறக்கு லைட்டாக இருக்கும், ஆனால் அது டார்க் ப்ளூ. அப்புறம் கொஞ்சம் பிரைட்டான பிங்க். எப்பவுமே ரங்கீலா சில டைம் வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் டார்க்காக தெரியும். அப்புறம் ஒயிட், அப்புறம் பிளாக் வந்து வேணும். பிளாக் கம்மியாக தான் தேவைப்படும், ஏன்னா நம்ம ஸ்கார்ஸ்லாம் இருக்கும் நம்ம தேனோஸ்க்கு. ஸ்கார்ஸ் எப்படி வந்துன்னு கேட்டிருப்பாங்க நிறைய பேர். வால்வரைன் வந்து கீழே, அதாவது தேனோஸ் வந்து ஃப்யூச்சர் போயிட்டு பார்த்துருந்துருக்கலான்னு ஒரு தியரி இருக்கு. சரியா, ஃப்யூச்சரில் பாஸ்டில் வந்து அயன் மேன் அடித்தப்போ வந்து பிளட் வந்துச்சு இல்லை இன்ஃபினிட்டி வாரில். சரியா, ஓகே. நம்ம இப்போ எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு டப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த பெஸ்ட்டு. தெரியுதா? நல்லா எனக்கு தெரியுது, உங்களோட கேமரா குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. தெரியுதா? பர்பிளாக கொஞ்சம் இருக்கு. இவ்வளோதான் ஃபவுண்டேஷன் போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தெரியும் ஸ்கின் டோன். ஸோ கொஞ்சம் ஒயிட்டை வந்து கொஞ்சம் ப்ரைமர் மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சு ரொம்ப நேரம் ஆகும், ஸோ கை வச்சு பண்ணிடணும், வேலை எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நீங்கள் உங்கள் ஹேருக்கு தான் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் போட்டுக்கிறது பெஸ்ட்டு.
அடுத்தது நம்ம தானோஸ் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பர்பிள் கலர் இருக்குல்ல, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கலரை கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணது பெஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கலர் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது கொஞ்சம் ட்ரை ஆகும். ஓகே, ட்ரை ஆகிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்க பெயிண்டில் கொஞ்சம் வந்து ரப் அடிக்குங்க. இந்த மாதிரி சாஃப்டான எதாவது கட்சி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ ட்ரையாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா இதுலேயே கொஞ்சம் டார்க்காக நீ கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா இப்போ தான் நம்ம தானோஸ்க்கு என்னென்னலாம் வருமோ அது தானோஸ் வந்து அயன்மேன் பண்ண ஸ்கார் இருக்கும் ஃபியூச்சர் பாஸ்டில். சரி, இப்போ நம்ம அது வரைவோம். அதுக்கு கொஞ்சம் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் ரெட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியணும். அதுக்கு ப்ளூ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த ஸ்கார் வந்து வரையலாம். வரைஞ்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு, இது ட்ரை ஆகும்போது நீங்கள் இது கொஞ்சம் மறைச்சி விட்ருணும். இந்த கலர் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த பர்பிளோட. தென் இந்த கலர் கொஞ்சம் ரெட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்கார்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதை கொஞ்சம் அடிச்சு விடுங்க, ஏன்னா இது அப்போ தான் நல்லா தெரியும்.
காஞ்சிச்சு. ஸோ இதில் ஏற்கனவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்கு. என்னோட சேனலில் செகண்ட் வீடியோ இருக்கிறது இதுதான். ஓகே, ஹவு டு மேக் தேனோஸ். ஓகே, போட்டுங்க. தேனோஸ் மாஸ்க் வந்து எப்படி பண்ணணும் நான் இதில் போட்டுறேன். ஓகே, இப்போ ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம தேனோஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சும்மா ஒரு டியூட்டோரியல் பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து இங்கெல்லாம் வந்து இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக போடுங்க. அதுக்கப்புறம் இங்கே 2 கோடு, அப்புறம் இங்கே இங்கே ஒன்று தனியாக கட் பண்ணி எடுத்துங்க. ஒருத்துக்காக கட் பண்ண முடியாது. இதோடு இது இணைச்சுங்க. அப்புறமா இங்கே ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி இங்கே ஒட்டிங்க. முடிஞ்சு. அப்புறம் இங்கே டெக்ஸ்சர்ஸில் கொடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக அது எவ்வளோ தானே நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. சும்மா ஸ்க்ராட்சாக விடுங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டு. சரி, தேனோஸ் முடிஞ்சு, எண்ட் கேம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது எப்போ வரும்னு பார்க்கலாம். ஓகே, ஐ ஆம் இன்வைட்டபிள்.